இன்னைக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆனால் இந்த பேஷண்ட் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. இது பிளான்ஸோட விஐபின்னு சொல்லலாம். என்ன நானே பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதோ நம்ம பேஷண்ட் தான் கீழே படுத்துருக்காங்களே. ஃபஸ்ட்டு இந்த பூவோட இந்த க்ரீன் கலரில் கீழே இருக்கிற இந்த செப்பலை பிரித்து எடுக்கலாம். அதுக்கு இப்படி இந்த குண்டூசியை வச்சு குட்டியாக இதில் ஒரு கோடு போட்டுக்குவோம். வெறும் கையாலேயே இந்த செப்பலை பிரித்து எடுத்துடலாம். இதுக்கு பேர் தான் செப்பல். இது இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கீழே விழாமல் பிடிச்சி வச்சுக்கும். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த பெட்டல்ஸ் தான். இப்போது இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பிரித்து எடுத்துடலாம். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் இப்படி பிரைட்டாக கலராக இருக்கிறதுனால தான் இன்செக்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து உட்காரும். இப்போது இந்த ஃப்ளவரில் இதுக்கு அடுத்து இருக்கிறது பிஸ்டில். இதுதான் இந்த ஃப்ளவரோட ஸ்டேமன்ஸ். இந்த ஸ்டேமன்ஸில் தான் போலன் கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் பாலினேஷன் மூலமாக மற்ற ஃப்ளவர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுதான் இந்த ஃப்ளவரோட ஸ்டிக்மா. இந்த பாலினேஷன் மூலமாக வர போலன் கிரெயின்ஸ் எல்லாம் இந்த ஸ்டிக்மா வழியாக தான் இந்த ஃப்ளவருக்குள்ளே போகும். இப்படி போகிறப்ப தான் இந்த ஃப்ளவர் ஒரு ஃப்ரூட்டாக மாறும். அப்புறம் இதுக்குள்ளே தான் அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஃப்ரூட்டாக மாறையில் இதுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய சீட்ஸாக மாறிடும். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும். ஆனால் ஒரு சில பூ மட்டும் ஃப்ரூட்டாக மாறாது. அதாவது இந்த ஹைபிஸ்கஸ் மாதிரி. சரி, இப்போ நம்ம இந்த ஸ்டேமனை இந்த ஸ்டிக்மாலேருந்து பிரித்து எடுக்கலாம். ரொம்ப பொறுமையாக உள்ளே இருக்கிறத டேமேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி மெல்லிஸாக ஒரு கோடு போடுவோம். உள்ள ஒரு மெலிசா ஒயிட் கலரில் இருக்கும். அதை மட்டும் பிச்சிடாமல் இப்போதான் ரொம்ப பத்திரமா இதை பிச்சிடாமல் எடுக்கணும். தெரியுதா? நம்ம வெறும் ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரியை மட்டும் இப்போ தனியாக பிரித்து எடுத்துட்டோம். நம்மளோட போலன் கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டேமனில் இங்கே தனியாக இருக்குது. இந்த மாதிரி செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்களும் அதை பறித்து இந்த மாதிரி டைசெக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். யாரா எங்கள் வீட்டில் இருந்த செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சது? அச்சோ. ஓகே, பாய். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அதை போர் அடிக்காமல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அட் த சேம் டைம் புரிகிற மாதிரியும் பண்ணியிருப்போம். இதே மாதிரி பசங்களோட ஸ்கூல் கரிக்குலம் எடுத்துகிட்டு அதில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து க்ரியேட்டிவாக டீச் பண்ணுறதுக்கு தான் சிட்டி த ஸ்மார்ட் லேர்னிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பசங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து நாங்கள் வீடியோஸாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். நன்றி.